நம்ம ஆர்ம்ஸ்க்கு ஷோல்டர் ஜாயிண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்ம லெக்ஸுக்கு ஹிப் ஜாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த ஹிப் ஜாயிண்ட் வந்து உடம்பு ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் வந்து கீ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ல ரெண்டு மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் பொதுவா மக்கள் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட் சம்பந்தப்பட்ட ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் வந்து போதுமான அளவு பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட் சம்பந்தப்பட்ட தசைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த ட்ரைனிங் வந்து லாங் லிவரேஜ் டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெக்கோட வெயிட்ட ஃபுல்லா தூக்குற மாதிரி பண்ற பயிற்சிகள், அந்த மாதிரி பயிற்சிகள். ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பல வருடங்கள் உடற்பயிற்சி செய்யாம தசைகள்லாம் வீக்கா இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த லாங் லிவரேஜ் டெக்னிக்ஸ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட்ஸ் பிழையானதா தான் இருக்கும். நிறைய பேர் நடக்கும்போது காலை ரொம்ப அவுட்வர்டா டிவைட் பண்ணி நடப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஹிப்ல ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேர் ஸ்குவாட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹிப்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க இவ்வளவுதான் போவாங்க. அப்ப அவங்க ஹிப்ல டைட்னஸ் இருக்கு. இந்த மூவ்மெண்ட்லாம் பண்ணும்போது இந்த தை வந்து ஸ்டேபிளா அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த இன்னர் தை டைட்டா இருந்துச்சுன்னா தை உள்ள போகும். அவுட்டர் ஹிப் டைட்டா இருந்துச்சுன்னா தை வந்து வெளியில போகும். சில பேர் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றப்போ இந்த ஹிப்ல டைட்னஸ் இருக்கனால அவங்களால தைஸை ஸ்ட்ரைட்டா வைக்க முடியாது. அவங்க லெக் வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் கேப் இருக்கும். ஸோ லெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்தாச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாஸ்டரல் ஃபால்ட் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பர்சனுக்கு இருக்குதான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நிறைய பேருக்கு இருக்க சான்சஸ் இருக்கு, ஏன்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்றது இல்லை. இந்த பாஸ்டரல் ஃபால்ட்லாம் எதனாலன்னு பார்த்தா டைட்னஸஸ், தசைகள்லாம் வந்து ஃபிளெக்சிபிளா இல்லை. ஸோ அதனால மெயினா ஹிப் ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து முக்கியமான தசைகளுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு தசைக்கும் நம்ம வந்து 2 வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதே ஸ்ட்ரெச்சை லைங் பொசிஷன்லயும் பண்ணலாம்ல. ஃபிகர் ஆஃப் 4, pull the knee towards chest. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த knee portion இந்த chest நோக்கி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணலாம். அதே டைம்ல இந்த knee joint நம்ம chest நோக்கி வரணும். இப்போ அடுத்த ஸ்ட்ரெச் வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட்டை கம்ப்ளீட்டா ஃபிளெக்ஸ் பண்றது. இப்போ இதே ஸ்ட்ரெச்சை இந்த பொசிஷன்லயும் பண்ணலாம். இப்போ என்ன, நம்ம தை போர்ஷன் நம்ம உடம்பு கிட்ட அப்படி வரணும், இல்லைன்னா உடம்பு இந்த தை போர்ஷன் கிட்ட வரணும், அவ்வளவுதானே. இப்போ இந்த போஸ்டர் போயிட்டு இந்த மாதிரி இந்த போர்ஷனை பிடிச்சி லைட்டா அப்படி மேல இழுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த கையை இந்த மாதிரி டக் பண்ணிட்டு நீ ஜாயிண்ட் அப்படி பிடிச்சி கொஞ்சம் அப்படி ப்ரெஷர் அப்ளை பண்ணால் போதும். இந்த ஹிப் ஜாயிண்ட் ஃபுல்லாக மடங்கி நம்ம அப்டமனில் இந்த தை போர்ஷன் வந்து அப்டமன் செஸ்ட்டில் போய் கம்ப்ரஸ் ஆகும். இந்த இன்னர் தை ஸ்ட்ரெச்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேரியேஷன் இந்த காலை இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த எல்போ வச்சு லைட்டாக இந்த தை போர்ஷனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த கிராயினில் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த போஸ்டர் வந்துட்டு எல்போ வச்சு அப்படி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா கூட போதும். இப்போ இதே இன்னர் தாய் ஸ்ட்ரெச் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். கிராயின் ஸ்ட்ரெச். அடுத்து வந்து சைடு ஹிப் ஸ்ட்ரெச். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிட்டு இந்த எல்போ லாக் பண்ணிட்டு இந்த நீ ஜாயிண்ட்டை பிடிச்சி உள்ள இழுக்கணும் செஸ்ட் நோக்கி. இப்போ இதே தசையை வந்து எப்படி ஸ்ட்ரெச் பண்ண வேற மாதிரி எப்படி பண்ணலாம்னா இந்த போஸ்டர் வந்துட்டு இப்படி ஃபார்வர்டா நல்லா லீன் ஆகணும். இந்த எல்போ இந்த ஃபோர்ஆர்ம் போர்ஷனை ரெஸ்ட் பண்ணிட்டு தென் ஃபார்வர்ட் ரீச் பண்றப்போ நல்லா இந்த ஹிப் இந்த அவுட்டர் போர்ஷன்ல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். அடுத்த ஸ்ட்ரெச் வந்து இந்த ஃப்ரண்ட் ஹிப் ஸ்ட்ரெச். இந்த அலைன்மெண்ட் போயிட்டு கொஞ்சம் அப்படி இந்த ஹிப்பை ஃபார்வர்ட் அப்படி புஷ் பண்ணா போதும், இங்க ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதே தசையை வந்து வேற மாதிரி எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம், இந்த போஸ்டர். இதுல வந்து என்ன கேட்டா ஒரு லெக் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுட்டு ஒரு லெக் ஸ்ட்ரைட்டா அப்படி இருக்கட்டும்.
இது கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரெச். ஸோ இந்த பாஸ்டர் போயிட்டு ஒரு லெக் டிஃப்ரெண்ட்ல